எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்துல 2வது குறள் பார்க்க போறோம். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். இதுதான் குறள். இப்ப பரிமேலழகனுடைய உரையை பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயன் என். எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆய பயன் யாது. வாளறிவன் நல் தாள் தொழார் எனின். மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழார் ஆயின். எவன் என்னும் வினாப்பெயர் என் என்றாய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது. கொல் என்பது அசைநிலை. பிறவிப் பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது. இப்ப நம்ம இத விளக்கத்தை பார்க்கலாம். கற்றதனால் ஆய பயன் என் அப்படிங்கிறத எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆய பயன் யாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. அதாவது உலகத்தார் சுத்தமான அறிவினை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காமல் இருந்தால் நூல்கள் படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னதான் பயனோ அப்படிங்கிறது. இதுல உலகத்தார் கற்றதனால் அல்லது எழுத்து, உலகம் எழுத்து இதெல்லாம் நம்ம முந்தின குறள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா கற்றதனால்னா எதை கற்றதனால், யார் கற்பதனால் அப்படிங்கிற கேள்விக்கு விடை இல்லைல்ல. அதை நம்ம போன குறள்ல இருந்து தான் எடுத்துக்கணும். இது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது நம்ம போன குறள்லயே பார்த்தோம். எழுத்துங்கிறதுக்கு ஆல்பபெட் லெட்டர்ஸ், அந்த அக்ஷரங்கள் அப்படின்னு ஒரு பொருள். அதை தவிர்த்து இலக்கணம்னு ஒரு பொருள், அப்புறம் லாங்குவேஜ் மொழின்னு ஒரு பொருள், நூல்னு ஒரு பொருள், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி உலகத்தார் அப்படிங்கிறது அங்க உயிர்கள் மேல் நின்றதுன்னு பார்த்தோம்ல, அதையே இங்க நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரியா போன முன்னாடி கவிஞர்கள் முன்னாடி சொன்னதை அடுத்து தொடர்ந்து நம்ம அதை எடுத்து பொருள் கொள்றது, அந்த முறைக்கு பேரு தமிழ்ல அதிகரித்தல், சம்ஸ்கிருதத்துல அனுவர்த்தித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பொதுவாவே சுருங்க சொல்லி விரித்து பொருள் நமக்கு புரிஞ்சுக்கணும். அந்த விதத்துல பார்த்தா இங்கே எதை கற்பதனால் அப்படின்னா நூல்களை கற்பதனால். யார் கற்பதனால்? மனுஷங்க நம்ம உயிர்கள் கற்பதனால் அப்படிங்கிறத வருவிச்சு பொருள் கொள்ளணும். அதனாலதான் இங்க பரிமேல் அழகரும் என்ன சொல்றாரு, கற்பதனால் ஆய பயன் என் அப்படின்னு மட்டும்தானே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா பரிமேல் அழகர் அதை எப்படி சொல்றாரு, எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆய பயன் யாது அப்படின்னு தானே சொல்றாரு. அதே மாதிரி அக்கல்வி அறிவான் அப்படின்னு வருது இல்ல, இங்க கல்விங்கிறதே இல்ல, கற்றதனால்னு மட்டும்தானே இருக்கு. அது எதை நம்ம எதை கற்கிறோம், கல்வியை கற்கிறோம், அதனால கல்வி அப்படின்னு வருவிச்சு பொருள் கொள்றார் பரிமேல் அழகர். இப்ப உதாரணத்துக்கு இது திருக்குறள்லயே அதுக்கு உதாரணம்லாம் இருக்கு. 166வது குறள்ல இது கொடுப்பது அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துல, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அப்படின்னு வர்ற இடத்துல, உடுப்பதும் உண்பதும், உடுத்தப்படுவது எது உடை, உண்ணப்படுவது எது உணவு, உடையும் அதுக்கே பெருமையாளர் அப்படிதான் உரை சொல்லியிருப்பாரு. அதாவது உடையும் உணவும் இல்லாமல் திண்டாடுவான், கஷ்டப்படுவான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இங்க கற்றதனால் அப்படின்னா கல்வி கற்றதனால் அப்படின்னு தான் நம்ம பொருள் கொள்ளணும். அதே மாதிரி அறிவான் ஆய பயன் யாது அப்படிங்கிற இடத்துல ஆய, என் இதெல்லாம் இடைக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல செய்யுள் விகாரங்கள் அப்படின்னு இருக்கு. அது நிறைய விதமா விகாரங்கள் இருக்கு. எப்போ ரொம்ப பிரபலமான நன்னூல் நூற்பா, அதை படிக்கிறேன் கேளுங்க. வலித்தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டுழி ஒருமொழி மூவழி குறைதலும் அனைத்தே அப்படின்னு நன்னூல் நூற்பா 155 156. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விகாரம் பெற்று நிறைய சொற்கள் இணையும் பொழுது சிலது விகாரப்படும். ரொம்ப பிரபலமான உதாரணம் சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலம்பதிகாரம்னு நம்ம சொல்றது இல்ல. அங்க வலித்து இது வல்லின எழுத்து மிகுந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு மகரம் பகரமாக மாறுது இல்ல. இந்த மாதிரியாக நிறைய விகாரங்கள் இருக்கு. அதுல 3 விதமாக முதல் குறை, இடைக்குறை, கடைக்குறை அப்படின்னு 3 விதமாக சொற்கள் குறைந்து வருவது. அதுல முதற்குறைக்கு உதாரணம் ஒரு இது சங்க இலக்கியத்துல ஒரு செய்யுள், மறை இதழ் புரையும் அஞ்சஞ்சீரடி அப்படின்னு. அந்த இடத்துல தாமரை அப்படிங்கிறது மறை இதழ், தாங்கிறது மட்டும் குறைந்து மறைன்னு வருது இல்ல. அந்த மாதிரி அதே மாதிரி கடைக்குறைக்கு நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகுங்கிற குறளே உதாரணம் தான். ஏன்னா அதுல உலகம் உலகம் அப்படிங்கிற சொல் தான் உலகு அப்படின்னு கடை குறைந்து இறுதி எழுத்து குறைந்து வந்திருக்கு. அந்த மாதிரி இங்க கற்றதனால் ஆய பயன் என் அப்படின்னு வர்ற இடத்துல ஆய அப்படிங்கிறது ஆகிய அப்படிங்கிற சொல்லின் இடை குறைந்து ஆயன்னு வருது. ஏன்னா கற்றதனால் ஆய பயன் சிறந்த பயன் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஆய கலைகள் 64 அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஆய்வது அந்த சிறப்பு அப்படிங்கிற பொருள் இல்ல. இங்க ஆகியங்கிறது தான் ஆயன்னு குறைந்து வந்திருக்கு. அதே மாதிரிதான் என் அப்படிங்கிறது எவன்
அப்படிங்கிற சொல் தான் வந்து என் அப்படின்னு குறைந்து வந்திருக்கு. கற்றதனால் ஆகிய பயன் எவன் கொல் அப்படிங்கிறது ஆய பயன் என் அப்படின்னு வந்திருக்கு. வாலறிவன் நல் தாழ் தொழார் எனின், இந்த இடத்துல வாலறிவன் அப்படின்னா வால் கூட்டல் அறிவன். வால்ங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. இளமையை குறிக்கும். நம்ம வாலிபன், வாலிபி, வாலிபம் அதெல்லாம் சொல்றோம்ல. இபம்னா கிளைன்னு அர்த்தம். வாலிபம் அப்படின்னா இளமையான கிளை, அதாவது இளைஞர்களை குறிக்கக்கூடிய சொல். தூய்மைன்னு ஒரு பொருள் இருக்கு. ஊர்திவால் வெள்ளேரே அப்படின்னு புறநானூற்று பாடல். அது வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூறுக்கு இப்ப கடவுள் வாழ்த்து பாடல் இயற்றியிருக்காரு. அதுல ஒரு முதல் 4 வரி படி: கண்ணி கார் நறுங்கொன்றை காமர் வண்ண மார்பின் தாருங்கொன்றை ஊர்திவால் வெள்ளேரே சிறந்த சீர்கேழு கொடியும் அவ்வேரென்ப அப்படிங்கிற செய்யுள்ள சிவபெருமான குறிச்சு வருது. அதாவது ஊர்திவால் வெள்ளேரே அப்படின்னா உன்னுடைய வாகனம் வெண்மை நீர ஏறு, அதாவது காளை மாடு அப்படின்னு வர்ற இடத்துல வால் அப்படிங்கிறது தூய்மையை குறிக்குது. இதை தவிர்த்து வெண்மை பனிமொழி வாலேறு ஊரிய நீர் அப்படின்னு இது திருக்குறள்லயே 1121வது குறள் காதற் சிறப்புரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாலேறு ஊரிய நீர் அப்படின்னு வரும். அதாவது முத்துப்பற்கள் அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய உமிழ் நீர் பால் தேன் கலந்தது போன்று இருக்கிறது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அது அந்த இடத்துல வரும்பொழுது வெண்மையை குறிக்குது. இதெல்லாம் தவிர வாலிதை எடுத்த வழிதரு வங்கம் அப்படின்னு மதுரை காஞ்சியில 536வது பாடல், அதுல நன்மையை குறிக்கும். அரக்கர்தம் வாலிய புறமூன்றும் எரித்தான் அப்படின்னு தேவார பாடல் 1049வது, அதுல வந்து பெருமையை குறிக்கும். வாலிதின் விளைந்தன வைவனம் வெண்ணெல் அப்படின்னு மலைபடுகடாம் 115வது பாடல், அதுல மிகுதியை குறிக்கும். இப்படி நிறைய பொருள் இருக்கு. இதை தவிர்த்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் வால்ங்கிறது விலங்குகளின் பின்புறம் நீண்டு தொங்கக்கூடிய உறுப்பையும் குறிக்கும். அதுக்கப்புறம் இது என்ன அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நீளத்தையும் குறிக்கும். அது தவிர்த்து வாலு பையன் அப்படின்னு சொல்ற இடத்துல சேட்டையையும் குறிக்கும். இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல வால் அறிவன்னா எப்பேற்பட்ட அறிவுனா தூய மெய்ஞானத்தை தான் குறிக்குது. அதனாலதான் மெய்யுணர்வினை உடையாரது நல்ல தாள்களை தொழாராயின் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாரு. அதனால இங்க வால் அறிவன்னா தூய மெய்ஞானத்தை உடையவன் அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். அடுத்தது தொழாராயின், நல்ல தாள்களை தொழாராயின் அப்படின்னு வர்ற இடத்து நம்ம இதுல தமிழ்ல வந்து ஒரு இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இந்த இடத்துல சார்பெழுத்துகள் அப்படின்னு சில இது இருக்கு. அதுல மொத்தம் 10 வகை இருக்கு. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு. இதுல ஒண்ணு செய்யுளிசை அளபடை, அல்லது அதாவது எழுத்து பாங்கல சொல்லணும்னா உயிரிழபடை, ஒற்றளபடை அப்படின்னு 2 இருக்கு. உயிரெழுத்து மிகுந்து வருவது இந்த இடத்துல இப்ப செய்யுள் ஓசையை நிரப்புவதற்காக வருவது, அது வந்து இசை நிறை அளபடை. அது இப்ப உதாரணத்துக்கு வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல கூட ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக்கால் அப்படின்னு வர்ற குறளா இருக்கட்டும், இல்லாட்டி இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின், அந்த இடத்துல சொல்லும் பொழுது தொழா அர் எனின் அப்படின்னு பிரிச்சு சொல்லக்கூடாது. தொழார் அந்த அதாவது அளபெடுக்கிறதுனால என்ன, அது ஒரு மாத்திரை அளவுக்கு நம்ம கூட்டி உச்சரிக்கணும். அதனால அந்த இடத்துல தொழா அர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தொழார் அப்படின்னு நீட்டிச்சு தான் சொல்லணும். அதே வந்து இன்னிசை அளபடை அப்படின்னு இருக்கு. நம்ம அது கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கிற குறள், 15வது குறள், அதுல இன்னிசை அளபடை. இதனை தொடர்ந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு இருக்கு. அதுக்கும் திருக்குறள்ல உதாரணம் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரியாக 3 விதமாக இருக்கு. இந்த இடத்துல வர்றது வந்து செய்யுளிசை அளபடை வகையை சேர்ந்த. எவன் என்னும் வினா பெயர் என் என்றாய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது அப்படின்னு சொல்றாருல, அதுக்கு நமக்கு முதல்ல வினா பெயர்னா என்னன்னு தெரியணும். அதாவது இந்த இடத்துல எவன் அப்படிங்கிற சொல் தான் என் அப்படின்னு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் பொழுது கண்டிரங்கல் அப்படிங்கிற அதிகாரத்துல காலைக்கு செய்த நன்று என் கொல் எவன் கொல் யான் மாலைக்கு செய்த பகை அப்படின்னு தலைவி காலையையும் மாலையையும் பொருத்தி, காலைக்கு நான் என்ன உபகாரம் பண்ணேன் அது என்னை வருத்தவில்லை, ஆனால் மாலைக்கு நான் என்ன அபகாரம் பண்ணேன் அது என்னை வருத்துகிறது அப்படிங்கிற பாடல்லையும் என் அப்படின்னு குறைந்து வரும். இது இந்த வினாப்பெயர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பொதுவா அப்பா அப்பா வந்து வீட்டுல உள்ள நுழையும் போது எவன் இதை செஞ்சது அப்படின்னு கேட்கிறாருன்னா, அந்த இடத்துல எவன் எவன் இதை செஞ்சதுன்னு கேட்கும் பொழுதே அது செய்யக்கூடாதது யாரோ செஞ்சுட்டாங்கன்னு தானே நமக்கு பொருள் வருது. அந்த பொருள் வருது இல்ல, குறிப்பால் நம்ம உணர்றோம்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பயனும் இல்லை அப்படின்னு பெறப்படுது. இறைவனுடைய திருவடியை தொழலைன்னா அப்படின்னு. அதனாலதான் இங்க இன்மை குறித்து நின்றது அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாரு. கொல் என்பது அசை நிலை. அதாவது கொல் அப்படிங்கிறதுனா கொல்றதுன்னு அர்த்தம் இல்ல.
இந்த இடத்துல அசைநிலைன்னு அசைச்சொற்கள்னு சிலது தமிழ்ல இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதை சேர்ப்பதனால், அதாவது இப்போ அதுக்குன்னு தனியா பொருள் கிடையாது. ஆனா பெயர் சொல்லோடையோ, வினைச்சொல்லோடையோ சேர்த்து நம்ம பொருள் கொள்ளணும். அது வந்து குறிப்பால் சில விஷயங்கள உணர்த்தும். ஏ, ஓ, மண், மற்று, கொல், ஆந்தில், இது அந்தில், ஆங்கு, அம்ம, மா, தான், இதெல்லாம் வந்து அசைச்சொற்கள். இப்ப நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கும், நீதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? 2 அந்த தான் இல்லாம நீ வர வேண்டும்னு சொல்ல முடியும். ஆனா அங்க தான்னு சேர்த்தா, நீ மட்டும் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு உள்ளர்த்தம் வச்சு நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரியாக குறிப்பால் சில பொருளும் இருக்கும். ஆனா தனியா இந்த அம்ம, மண் இதுக்கெல்லாம் வந்து தனியா பார்த்தா பொருள். இப்ப கொல் அப்படின்னா தனியா சொன்னா கொல்றது அந்த அர்த்தம் இல்ல. அந்த அசை சொல்லுக்கு பொருள் கிடையாது. அதனால நான் எதுக்கு இத சொல்ல வரேன், இப்ப இங்கிலீஷ்ல ஃபில்லர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல. லைக், யூ மீன், யூ நோ அப்படின்லாம் சொல்றோம்ல. இதுவும் அசை சொல்லும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம எதுக்கு தெரியப்படுத்துறோம்? இப்போ ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு பேசும் பொழுது சில வார்த்தைகள் ரொப்புவதற்காக பயன்படுத்துறோம். அது வேற எந்த பொருளுமே கிடையாது. நம்ம ஒரு சிந்தனை ஓட்டம் மேற்கொண்டு யோசிக்கிறதுக்கு நம்ம டைம் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கிறோம். அதுக்காக ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல. இந்த சொற்கள் அப்படி கிடையாது. இது வந்து உள்ளர்த்தம் சிலவற்றை உணர்த்தும். இப்ப கற்றதனால் ஆய பயன் என், வாளறிவன் நற்றால் தொழார் எனின்னும் சொல்ல முடியும். ஆனா கொல் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அ என்ன ப அர்த்தத்துல வருது அப்படின்னா, நீ கற்றதனால் என்னதான் பயனோ அப்படின்னு சேர்க்கிறோம்ல. அந்த அந்த ஓகாரம் சேர்ப்பதனால் என்ன ஒரு பயனும் இல்ல. நீங்க படிச்சு என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறோம்ல. அந்த அர்த்தத்துல வருது கொல். அததான் இங்க அசைநிலை அப்படின்னு பரிமேல் அழகர் சொல்றாரு. பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். வெறும் தாள்னு சொல்லாம ஏன் நல் தாள் அப்படின்னு சொல்றாருன்னா, அது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு அந்த பிணிக்கு மருந்து கொடுக்குது. வீட்டு பேரை அடையச் செய்கிறது அப்படிங்கிறதுனால நற்றாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இங்க கற்றதனால்ங்கிறது கல்வி கற்றதனால்னு நம்ம பொருள் கொள்றோம். எதை கற்று? அது ஹிஸ்டரியா இருக்கலாம், ஜியோகிராஃபியா இருக்கலாம், தமிழ் இங்கிலீஷா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம்ல. ஏன்னா கற்பதுங்கிறது வெறும் கல்வி கற்பதுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. ஒரு ஒரு தொழிலை கற்கலாம், அனுபவத்தை கற்கலாம். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஆனா, இங்க குறிப்பா வேதம்னு கூட சொல்லாம பரிமேல் அழகர் என்ன சொல்றாரு? ஆகம அறிவின் பயன் அப்படின்னு வேதம்ங்கிறது பொது நூல். ஆகமம்ங்கிறது சிறப்பு நூல். அதை ஏன் குறிப்பா சொல்றாரு? ஆகமம் என்பன மனு முதல் ஆகிய அறனொடு புணர்ந்த திறனறி நூலே அப்படின்னு தண்டி அலங்காரத்துல 123வது சொல்லணியல்ல வர்ற செய்யுள்ல இருக்கு. ஆகமம் மலைவு அப்படிங்கிற பகுதியில. அப்படின்னா ஆகமம்னா என்ன, எதை சொல்றாங்க? நச்சினார்க்கினியரோட உரையில வரும். கொலை முதலிய நவிலாத வேதம் அப்படின்னு. வேதா ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் ஆகமத்தை இங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஆயுர்வேதம், நம்ம உடம்ப குணப்படுத்துறது அதுவும் வேதம் தான். எதிரிகளை வீழ்த்தறதுக்கு கருவிகள், ஆயுதங்களை பயிற்சி கொள்வதற்கு தனுர்வேதம் அதுவும் வேதம் தான். ஆய கலைகள் 64 எல்லா கலைகளும் அதுவும் வேதம் தான். ஆனா இங்க ஆகமம் ஆகமம் அப்படிங்கிற சொல்லுக்கே பிரம்மத்திடம் நெருங்கிச் செல்வது, அதற்கு என்ன நீதி, இது தர்மசாஸ்திரங்கள், அறநூல்கள் என்னவோ அதுதான் ஆகமம். ஆகமம்ங்கிற வார்த்தைக்கே அதுதான் அர்த்தம். அதனாலதான் அதை விளக்கும் பொழுது என்னென்ன ஆகமத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா 18ஆ பிரிச்சிருப்பாங்க. மனு, அத்ரி, விஷ்ணு, வாசிட்டம், யமம், ஆபஸ்தம்பம், யாக்ஞவல்க்யம், பராச்சரம், ஆங்கிரசம், உச்சனம், காத்யாயனம், சம்வர்த்தம், வியாசம், பிரகஸ்பதி, சங்கலிதம், சாதாதபம், கௌதமம், தக்கம் அப்படின்னு. தக்கம்னா தர்க்க சாஸ்திரம். இந்த மாதிரியாக 18 சாஸ்திரங்கள் இருக்கு. இந்த அறநூல்களைத்தான் அவரு இது வேதத்துக்கு இது ஆகமத்துக்கு கீழே சொல்றார் அப்படின்னு நச்சினார்க்கினியருடைய உரையில சீவக சிந்தாமணியிலேயே வரும். அதுல பதுமையார் நம்ம இதை வந்து முதல் குறளோட பொருத்தியும் பார்க்கலாம். ஏன்னா சீவக சிந்தாமணியில 1242வது பாடல், அதாவது பதுமையார் இளம்பகம், அதுல 77வது பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. ஆதி வேதம் பயந்தோய்னி அலர்பெய் மாறி அமைந்தோய்னி நீதி நெறியை உணர்ந்தோய்னி நிகரில் காட்சிக்கு இறையோய்னி நாதன் எனப்படுவோய்னி நவைசெய் பிறவி கடலகத்துன் பாத கமலன் தொழுவேங்கன் பசையாய் பவிழப் பணியாயே அப்படிங்கிற பாட்டுல ஆதி வேதம் பயந்தோய்னி எப்படி ஆதி பகவன் அப்படின்னு வருதோ அந்த மாதிரி ராமாயணத்துக்கு கூட சொல்லுவாங்க. அதாவது இது ராமர் வந்து அவதரிச்சாரு, விஷ்ணு இறைவன் அவதரித்தார் மனிதனாக, வேதம் ராமாயணமாக அவதரித்தது அப்படின்னு. அதனால இந்த இடத்துல ஆகம அறிவின் பயன் அப்படின்னு குறிப்பா எடுக்கிறது இந்த தர்மசாஸ்திரங்கள் 18 தான் அப்படின்னு பரிமேல் அழகர் சொல்றாரு. அதனாலதான் ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது. நற்றாள் இங்க பிறவி அறுத்தல்ங்கிறது எங்கேயுமே இல்லை. அதனுடைய பயன் என்ன? பிறவி அறுத்தல். ஆனா சொல்றது என்ன? வாலறிவன் நற்றாள் தொழார்
நல்ல தாள்களை தொழுது தொழுது என்ன பண்ணணும்? அதனுடைய பயன் இறைவனை தொழுது என்ன கடைசியில நம்ம எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்டா, பிறவி அறுத்தல் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு. இப்ப நம்ம இத மாதிரியே வேற யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒப்புமையெல்லாம் பார்க்கலாம். நான்மணிக் கடிகையில 29வது பாடல்ல விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர் இயற்றிய நூல் அது. அந்த பாட்ட படிக்கிறேன் கேளுங்க. "கற்க கழிமட மக்கும் மடமக்க புறந்தீர்ந்து இவ்வுலகின் கொள்உணரும் கொள்உணர்ந்தால் தத்துவமான நெறிபடரும் அந்நெறி இப்பால் உலகின் இசைநெறியு உப்பால் உயர்ந்த உலகம் புகும்." அப்படிங்கிற பாட்டுல "கற்க கழிமடம் அக்கும்" அப்படின்னு சொல்றாரு. நமக்கு படிக்க படிக்க நம்மளுடைய மடமை நீங்கும். மடமக்க மடமை நீங்கினால் புற்கந்தீர்ந்து அதாவது புல்லறிவாண்மை போய் அத இவ்வுலகின் கோள் உணரும். கோள்னா இயல்புன்னு அர்த்தம். இந்த உலகத்தின் இயற்கை அத நம்ம உணர்வோம். கோள் உணர்ந்தால் தத்துவமான நெறி படரும். அதேதான் வாலறிவன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இங்க இவர் வந்து தத்துவமான நெறி அப்படின்னு சொல்றாரு. தத்துவமான நெறி படரும் அந்நெறி இப்பால் உலகின் இசைனா புகழ்னு அர்த்தம். இந்த உலகத்தில் புகழும் உப்பால் உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னா தேவலோகத்துக்கு போகும் அப்படின்னு அர்த்தம். அங்க நம்ம சென்றடைவோம்னு சொல்லல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது திருக்குறள்ல இது ஊழியல் அப்படிங்கிற அதிகாரத்துல கடைசி குறள்ல ஊழின் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அந்த உப்பக்கம் அவன் இவன் உவன் எவன் அப்படிங்கிற 4000 திவ்ய பிரபந்த பாடல் கூட நான் உதாரணமா சொல்லியிருப்பேன். இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவாந்திரமா இருக்கக்கூடியத உப்பால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க உப்பால் உயர்ந்த உலகம் புகும்னா பூலோகமும் இல்லாம மேலோகமும் இல்லாம வீட்டு பேரை தான் இங்க சொல்றாரு. இந்த உலகத்தில் புகழும் வீட்டு உலகமும் கிட்டும் அப்படின்னு. அதே மாதிரிதான் 3ஆம் திருமுறையில தேவாரத்துல திருஞான சம்பந்தர் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. "நெற்றியோர் கண்ணுடை நெல்வெண்ணெய் மேவிய பெற்றிகொள் பிறை நுதலீரே பெற்றிகொள் பிறை நுதலீர உமை பேணுதல் கற்றறிவோர்கள் தம் கடனே" அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பார். அதாவது கற்பதனால் அவர்களுடைய கடமையே உன் தாளை தொழுவது அப்படின்னு. திருவாசகத்துல உயிருண்ணி 10 அப்படிங்கிறதுல சிவானந்தம் மேலிடுதல் அப்படிங்கிற பகுதியில 5வது பாடல். அதை படிக்க "பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர் ஓடி வம்மின் தெற்றார் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறைசீர் கற்றாங்கவன் கழல் பேணினர் ஒடுங்கூடுமின் கலந்தே" அப்படிங்கிற பாடல்ல கற்று ஆங்கு அவன் கழல் பேணின் அப்படின்னு பேணினர் அப்படின்னா நல்லா படிச்சவங்க ஞானிகள் எல்லாரும் அவனுடைய திருவடியை தான் தொழுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுவே தான் திருத்தொண்டர் புராணத்துல மெய்யடிமை இல்லாத புலவர் சருக்கத்துல ஒரு பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. "செய்யுநிகழ் சொற்தெளிவும் செவ்விய நூல் பல நோக்கும் மெய்யுணர்வின் பயன் இதுவே என துணிந்து விளங்கியொளிர் மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் பொய்யடிமை இல்லாத புலவர் என புகழ்மிக்கார்" அப்படிங்கிற பாடல்ல மையணியும் கண்டத்தார் அதாவது திருநீல கண்டராகிய சிவபெருமான் உன்னுடைய மலரடியை தொழுவதே நாம எவ்வளவு நூல்கள் படிச்சு அதனுடைய தெளிந்து பொருளை உணர்ந்து மெய்யுணர்வின் பயன் அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதேதான் திருத்தொண்டர் புராணத்துல வார்கொண்ட வனமுலையாள் சருக்கத்துல உள்ள பாடல்லையும் இதே தான் வரும். அதையும் படிக்கிறேங்க. "உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளிவடித்தறிந்த பொருள் சிவன்களிற் செறிவென்றே கொள்ளும் உணர்வினின் முன்னே குற்றுதைத்த கழற்கண்பு பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார்" அப்படிங்கிற பாடல்ல அதாவது இது மார்க்கண்டேயன் காப்பாத்துறதுக்காக சிவனை இது யமனை உதைத்த சிவன் அதை பத்தி வர்ற இதுல எல்லாத்தையும் படிச்சு தெளிந்து அறிந்த பொருள் சிவன்கழலிற் செறிவென்றே அப்படின்னு உன்னுடைய பாதத்தை பற்றுவதுதான் இதனுடைய பயன் அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட பாதம் அது கூற்றுதைத்த கழல் அப்படின்னு கூற்றுவனை நீ உதைத்தாய் எப்பேற்பட்ட கழல் பள்ளமடையாய்னா பள்ளத்துல நீர் எப்படி வேகமாக செல்லுமோ அப்படி அன்பு செலுத்தக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்? இந்த மாதிரியாக பல பேர் இதே கருத்தை ஒன்றி இருக்காங்க. அதனால இதனால ஆன பயன் என்ன? நல் தாழ் தொழுவது அப்படிங்கிற கருத்துல தான் இத்தனை பேரும் ஒரு ஒருமித்த கருத்து கொண்டுள்ளார்கள். இப்ப நான் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. "கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின்." கற்றதனால் ஆய பயன் என். எல்லா நூல்களையும் கற்றவர்க்கு அக்கல்வி அறிவான் ஆய பயன் யாது? வாலறிவன் நல் தாழ் தொழார் எனின். மெய்யுணர்வினை உடையானது நல்ல தாள்களை தொழார் ஆயின். எவன் என்னும் வினாப்பெயர் என் என்றாய் ஈண்டு இன்மை குறித்து நின்றது. கொல் என்பது அசைநிலை. பிறவி பிணிக்கு மருந்தாகலின் நற்றாள் என்றார். ஆகம அறிவிற்கு பயன் அவன் தாளை தொழுது பிறவி அறுத்தல் என்பது இதனால் கூறப்பட்டது. இன்னொரு நாள் இன்னொரு குறள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.